ஸ்ட்ரைட்டா ஹார்மூஸ் அப்படின்ற நீரிணையை யாரு கண்ட்ரோல் பண்றது, அதற்கான தீர்வு என்ன அப்படின்ற அந்த ஒரே புள்ளியில தான் இந்த யுத்தம் நிக்குது. அதற்கு ஒரு விடை தெரிஞ்சிட்டா இந்த யுத்தம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். முதல் கட்டமா தொடங்கி நடந்த போர், இப்போ ரெண்டாவது கட்டமா தொடங்கி 13-14 நாள் நடந்த யுத்தம், அதற்கு பிறகு சின்னதும் பெருசுமா நடந்துகிட்டு இருந்த யுத்தம் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு அல்லது தற்காலிகமா முடிவுக்கு ஒரு மாதிரி அமைதியா இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே கேள்வி அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டா ஹார்மூஸை யாரு நிர்வகிப்பது அப்படின்றது மட்டும்தான். அந்த முடிவை எட்டுறதுக்காக ஈரானும் ஓமனும் சேர்ந்து கடந்த ஒரு வாரமா தீவிரமான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஈரான் தரப்பு ஸ்ட்ரைட்டா ஹார்மூஸை தன்னுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. பிப்ரவரி 28 இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து அதற்கு பிறகு ஸ்ட்ரைட்டா ஹார்மூஸை எப்போ இவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்தாங்களோ அதிலிருந்து முழுக்க அந்த பிடியை அவங்களுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. அதன் பிறகு அதை மூடினதுனால உலகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படிங்கிறத உலகமே ஃபீல் பண்ணுச்சு. ஈரானும் ரொம்ப திடமாக அதை ஃபீல் பண்ணாங்க. இங்கே கை வச்சா உலகத்துக்கே பாதிப்பு, இங்கே கை வச்சா மற்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு ப்ரெஷரை போட்டு இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்படின்ற உண்மையை நடைமுறை ரீதியில் ஈரான் உணர்ந்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை ஏற்பட்டு சுவிட்சர்லாந்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அதில் இந்த ஸ்ட்ரைட்டா ஹார்மூஸில் பழைய மாதிரி கப்பல்கள் இயங்குறது அப்படின்ற முடிவை எட்டினாங்க. அந்த முடிவுடைய முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னாக்க, அந்த ஸ்ட்ரைட்டா ஹார்மூஸ் வழியா கப்பல்கள் உள்ள போறதும் வர்றதும் ஈரான் சைடில் இருக்கிற அந்த கடல் எல்லைக்குள்ள வழியாக தான் நடக்கணும். மாறா ஓமன் எல்லையில் இருக்கிற அந்த கடல் வழியா கப்பல்கள் போறது வரது இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தையோட ஒரு முக்கியமான அம்சம். ஆனால் அதற்கு பிறகு வந்த நாட்களில் அமெரிக்க தரப்பு ஓமன் நாட்டை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த நிபந்தனையை மீறினுச்சு. ஓமன் கடல் எல்லை வழியா கப்பல்களை பாஸ் பண்ண விட்டு அமெரிக்க படைகள் அதற்கு பாதுகாப்பு கொடுத்துச்சு. இதுல கடுப்பான ஐஆர்ஜிசி தரப்பு அப்படி பாஸ் பண்ணி போன கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. உடனே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறிடுச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்க தரப்பு மறுபடியும் யுத்தத்தை தொடங்கி இப்போ ஒரு 13-14 நாள் அந்த தாக்குதல் போச்சு. அதன் பிறகுதான் இப்போ ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு தாக்குதல் இல்லை, கொஞ்சம் அமைதியா போயிட்டு இருக்கு. இன்னும் 24 மணி நேரத்துல ஒரு ஒப்பந்தத்தை எட்டிடுவோம். ஈரான் ரொம்ப வில்லிங்கா இருக்கிறாங்க சமாதானத்துக்கு அப்படின்னு ட்ரம்ப் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அதை சொல்லி முடிச்ச கையோட நாங்க இன்னைக்கு நினைச்சா நாளைக்கு ஈரான் அழிச்சிருவோம் அப்படின்னு அதையும் சொல்லிக்கிறார். அது வழக்கம் போல அவர் சொல்லிட்டு இருக்கார். எனவே இப்போதைக்கு அங்க தாக்குதல் நடக்கல. இப்ப எஞ்சி இருக்கக்கூடியது அப்படின்றது இந்த ஸ்ட்ரைட்டா ஹார்மூஸை யாரு நிர்வகிப்பது அப்படின்றது மட்டும்தான். அதற்கான பேச்சுவார்த்தை தான் இப்ப ஈரானுக்கும் ஓமனுக்கும் தொடங்கி ஒரு வாரமா போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல ரெண்டு பேரும் எந்த நிலைமையில பேசினாங்க அப்படின்னா, ஈரான் தரப்பு இதன் வழியா பாஸ் பண்ற கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு கப்பலுக்கு $1 மில்லியன் அல்லது அதை விட குறைவாவோ கூடவாவோ ஒரு கட்டணம் வசூலிக்கலாம் அப்படின்றது ஈரான் தரப்புடைய அணுகுமுறை வாதம். ஆனா அது ஓமன் தரப்பு ஏத்துக்கல. அப்படி கட்டணம் வசூலிக்கிறது சரியா இருக்காது. அதற்கு மாறா பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, சிங்கப்பூர் அந்த பகுதியில் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா இருக்குது. அதை கிராஸ் பண்ணுற கப்பல்களுக்கு அவங்க சர்வீஸ் சார்ஜ் விதிக்கிறாங்க. வேலண்டரி ஃபீஸ் போல் சர்வீஸ் சார்ஜ் விதிக்கிறாங்க. அது அமௌண்ட்டு கம்மி தான். அதுபோல் நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் விதிக்கலாம் அப்படின்னு ஓமன் தரப்பில் சொன்னாங்க. இனிஷியலாக இதை ஈரான் தரப்பு ஏற்றுக்கல. இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதற்கு பிறகு இந்த யுத்தம் தொடங்கி நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைட்டா ஹார்மூஸ் அப்படின்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய கட்டாயத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஈரான் தரப்பும் வந்துருச்சு. இதற்கு மேலே இதை நீட்டிச்சுக்கிட்டே இருந்தா ஈரான் மேல உலக நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் கார்னர் குறைஞ்சிரும் அப்படின்ற எண்ணத்துக்கு ஈரானும் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துரும் அப்படின்ற நிலைமைக்கு அவங்களும் இறங்கி வந்ததா தெரியுது. அதற்கு பிறகு இந்த ஓமன் கூட ஈரான் நடத்தின இந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதை பத்தி அல் ஜசீரா, CNN உள்ளிட்ட ஊடகங்கள்ல சில முக்கியமான கட்டுரைகளை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன மேட்டர் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட்டா ஹார்மூஸ் வழியா கப்பல்கள் பாஸ் பண்ணி உள்ள வருது போகுது இல்லையா, அப்படி உள்ள வரக்கூடிய கப்பல்கள் ஈரான் கடல் எல்லை வழியா வரும். அதை ஈரான் பார்த்துக்கும். அதனுடைய கண்ட்ரோலை முழுமையா ஈரான் எடுத்துக்கும். மாறா உள்ள வெளியே கப்பல் போகுது இல்லை, அதனுடைய கண்ட்ரோலை ஓமன் தரப்பு பார்த்துக்கும். இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ரெண்டு நாடும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இதில் ஈரான் தரப்பு கூடுதலாக ஒரு நிபந்தனையை முன்வைக்கிறதா சொல்லப்படுது. அது என்ன நிபந்தனை அப்படின்னா, உள்ள வர்ற கப்பல்களை ஈரான் கண்ட்ரோல் பண்ணும். அதே நேரம் வெளியே போகக்கூடிய கப்பல்களை ஓமன் தான் கண்ட்ரோல் பண்ணும். அப்படின்னாலும் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை ஈரான் கிட்ட அவங்க ஷேர் பண்ணிக்கணும். வெளியேறக்கூடிய கப்பல்களை ஈரான் பக்கத்திலிருந்து கண்காணிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்ற ரெண்டு நிபந்தனையை ஈரான் தரப்பில் வைக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நிபந்தனைக்கு ஓமன் தரப்பு ஒத்துக்காததுனால தான் இந்த பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்றது இன்னொரு தகவல். ஆனால் ஈரான் தரப்பு இந்த நிபந்தனையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டா ஹார்மூஸ் அப்படின்ற அந்த நீரிணையை முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற இடத்துல அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ரெண்டு நாடுகளும் சேர்ந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி
மொத்த கட்டுப்பாடும் ஈரான்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற நிலைமையிலிருந்து இறங்கி இப்போ ஓமன் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணும், ஈரான் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணும், அதற்கு ஓகேன்ற நிலைமைக்கு ஈரான் வந்திருக்குது. ஸோ இந்த நிபந்தனைக்கு அவங்க வந்து அந்த நிபந்தனையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஓமன் அப்படின்ற நாடு ஒரு அமெரிக்க ஆதரவு நாடு. என்னதான் ஒரு நியூட்ரலாக அவங்க செயல்படுறது போல தெரிஞ்சாலும், ரெண்டு நாடுகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை அவங்க இனிஷியேட் பண்ணாலும் கூட அவங்க வந்து ப்ரிடாமினன்ட்லி அமெரிக்க ஆதரவு நாடு தான். அந்த அடிப்படையில் ஓமன் தரப்பு முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகளை ஈரான் தரப்பு சந்தேக கண் கொண்டு தான் பார்க்குது. அதனால் இந்த பக்கம் உள்ள வர்ற கப்பல்களை ஈரான் கண்காணிக்கும், வெளியே போகிற கப்பல்களை ஓமன் கண்காணிக்கும் அப்படின்ற இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஓவர் கம் பண்ணிட்டு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மிடில் வே ஒன்று ஏற்படுத்தலாம். ரெண்டு நாடுகளுக்கு இடையில, ரெண்டு நாடுகளோட கடல் எல்லைக்கும் நடுவில் ஒரு மிடில் வே ஏற்படுத்தலாம். அதற்குள்ளே வர்ற போகிற கப்பல்களை ரெண்டு நாடுகளும் சேர்ந்தே கண்காணிக்கலாம் அப்படின்றது போல் ஒரு மிடில் காரிடாரை ஏற்படுத்தலாம் அப்படின்னு இன்னொரு பேச்சுவார்த்தை கூட போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் அடையிறத ரெண்டு நாடுகளுமே விரும்புது. இதை துண்டிச்சுக்கிட்டு வெளியேறணும் அப்படின்னு ஈரான் தரப்பு விரும்பலை, ஓமன் தரப்பு விரும்பலை. இதில் ஓமன் தரப்பு அப்படிங்கிறது அவங்க தன்னிச்சையாக இதில் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஓமன் தரப்பை பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறது அமெரிக்கா தான். இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்ற விஷயத்தில் எந்த நிபந்தனையில் செயல்படுறது அப்படின்றதுல ஒரு முடிவை எட்டிட்டாங்க அப்படின்னா, அதற்கு பிறகு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நோக்கி இது ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த முடிவு இதில் கிடைச்சாலுமே அது ஈரானுக்கு ஆதாயம் தான். மோஸ்ட் ப்ராபபிளி இப்போது ரெண்டு பக்கமும் ஆளுக்கு ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்து நிற்பாங்க போல தெரியுது. அப்படி இருந்தாலுமே அது ஈரானுக்கு ஆதாயம் தான். பிப்ரவரி 28 முன்னாடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் உடைய கண்ட்ரோல் ஈரான்கிட்ட எந்த வகையிலும் இல்லை. அது எல்லாருக்கும் திறந்து தான் கிடந்துச்சு. இந்த யுத்தம் ஈரானுக்கு அதன் மீதான பிடியை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்குது. அதை இன்னும் லீகலாக இப்போ உத்தரவாதப்படுத்துறது தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி பல ஐரோப்பிய ஊடகங்கள், அமெரிக்க ஊடகங்கள் ட்ரம்ப்பை விமர்சித்து ரொம்ப கடுமையான கட்டுரைகளை எழுதிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் வந்த அமெரிக்க ஜனாதிபதிகளிலேயே ஈரானுடைய அரசியல் தலைவர்களை, ஈரானுடைய அந்த குழப்பமான மிலிட்ரி பவர் பாலிட்டிக்ஸை ரொம்ப குறைவாக புரிந்து கொண்ட தலைவர் ட்ரம்ப் தான். அதனால தான் இவர் வாயை விட்டு இந்த நிலைமைக்கு நாட்டை கொண்டு வந்து ஆளாக்கியிருக்கிறாரு அப்படின்னு மிக கடுமையாக இவரை பற்றி விமர்சிக்கிறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்கப்பட்டாலும் சரி, அது ஈரான் தரப்புக்கு சாதகமான உண்மை தான். எப்படி இருந்தாலும் மிக குறைந்தபட்சமாக ஈரானுடைய கடல் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மாறா ஓமன் கடல் எல்லை வழியாகவே முழுவதுமாக எல்லா கப்பல்களும் உள்ளே வரும் போகும் அப்படி ஒரு முடிவு கிடையாது. அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அதுக்கு ஈரான் தரப்பு ஒத்துக்க போகிறதில்ல. ஒன்று நடுவில் எல்லா கப்பல்களும் போகணும் வரணும், அல்லது ஒரு சைடு வரும் ஒரு சைடு போகும் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் தான். இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது எடுக்கப்பட்டாலுமே ஈரான் தரப்புக்கு அது ஆதாயம் தான். இன்னொரு பக்கம் சவுதியோட எண்ணெய் கப்பல்கள் செங்கடலுக்குள்ளே போக முடியாத மாதிரி, வர முடியாத மாதிரி பாபல் மண்டீப் நீரிணையை ஏமனில் இருக்கிற ஹவுதீஸ் தொடர்ந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது சவுதி அரேபியாவோட கப்பல்கள் மட்டும் போக முடியாத அளவுக்கு அங்கே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஒரு அறிவிப்பு டேட்டா ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஹவுதீஸால் தாக்கப்பட்ட சவுதி கப்பல்களோட எண்ணிக்கை 8. அதே நேரம் சவுதியோட கப்பல்களை திருப்பி அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அந்த கப்பல்களோட எண்ணிக்கை 29. 8 கப்பல்களை சுட்டிருக்காங்க, 29 கப்பல்களை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய நம்பர். ஒவ்வொரு கப்பலும் பல மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றிட்டு உள்ளே வரும் போகும். அத்தனையும் சவுதிக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னாக்க அது சவுதிக்கு மிகப்பெரிய பேரிடி. இந்த யுத்தம் ஒரு முடிவை நோக்கி போக வேண்டும் அப்படின்னு மிக தீவிரமாக விரும்பக்கூடிய நாடு அப்படின்னா அது சவுதி அரேபியா தான். ஒரு பக்கம் பாபல் மண்டீப் மூலமாக ஹவுதீஸ் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை மூடி வச்சு ஈரான் வந்து ஒரு லாக் பண்ணி வச்சிருக்கு. பின்னாடி ஈராக்லேருந்து பாப்புலர் மொபிலைசேஷன் ஃப்ரண்ட் PMF அப்படின்ற அந்த அமைப்பு சவுதி ஒரு பக்கம் தாக்குது. ஸோ 4 பக்கமும் கிடுக்கி பிடியில் சிக்கிட்டு இருக்கிற சவுதி இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்னு விரும்புது. அவர்களுடைய அழுத்தத்தின் மூலமாக தான் இப்போ அமெரிக்கா ஏதோ ஒரு வழிக்கு வந்துருவோம் அப்படின்றது போல் இதை பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காத விதமாக ட்ரம்ப் வந்து இன்னைக்கு அடிப்போம், விடிஞ்சா எந்திரிச்சு அடிப்போம், நாளைக்கு எந்திரிச்சு அடிப்போம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு. பட் சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஓமன் ஈரான் பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையிலும் அது ஏதோ ஒரு எல்லையில் இன்னும் அடுத்த ஒரு சில நாட்களில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக இந்த வார் ஈரானுக்கு மிகப்பெரிய பவரை கொடுத்துருக்கு அப்படின்றது உறுதி. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்ற நீரிணை மீதான கட்டுப்பாட்டை அவங்களுக்கு உத்தரவாதப்படுத்தி கொடுத்துருக்குது இந்த போர் அப்படின்றதும் உறுதி. இந்த யுத்தத்துடைய அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எதுவும் வரும்போது அதையெல்லாம் தொகுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.